ஹாய், நீங்க கட்ட போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கணும். ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடம் நமக்கு தரமா கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரிங் வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போதுதான் அது தரமா கிடைக்கும். அப்படி நாம செய்யாம ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்ல ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது எது மாதிரின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. நான் உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் விஜய் பில்டர். நாங்கள் 2012 இருந்து 100க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நிறையா ஸ்கேம், நிறையா மோசடிகளை நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிக்கிறோம். எனக்கு ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. அந்த நபர் நம்மளுடைய டேட்டா பேஸை, நம்மளுடைய தொடர்பு என்ன எப்படி எடுத்திருக்காருன்னா, நெட்டில் ரேண்டமாக போட்டு பார்க்குறாங்க. இப்போ நமக்கு நிறையா இப்போ ஜஸ்ட் ஸ்டைல் மாதிரி நிறையா நமக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அதாவது B2B வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டேட்டா பேஸில் நம்ம கொடுத்து வைக்கிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் உட்பட, நம்மளுடைய ஃபோன் நம்பர் உட்பட எல்லாமே இருக்கும். நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், ப்ரொஃபைல் உட்பட எல்லாமே இருக்கும். அதிலிருந்து நம்ம எடுத்து கால் பண்ணுறாரு. இப்போ நான் சிவில் இன்ஜினியர், கட்டடம் கட்டுற ஒரு நபர். இப்போ இவர்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் கம்பி கட்டுற சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்படியாண்ணா சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறீங்களா, எங்கே இருக்கீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்களா, சரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி தான் அந்த கான்வர்சேஷன் போகுது. அப்போ நான் ரெக்கார்டு என்ன பண்ணல, ஆன் பண்ணலை. சரி ஏதோ கம்பி கட்டுற அதாவது சென்ட்ரிங் ஒர்க்கு கேட்டு கால் பண்ணுறாங்க. தமிழ் ஓரளவுக்கு நல்லா பேசுகிறாரு, ரொம்ப கிளியராக பேசலை. அந்த கர்நாடகா அந்த கன்னடம் கலந்து பேசுகிறாரு. அப்போது ஏதோ சைட்டில் நம்மளை பற்றி நம்ம கான்டாக்ட் ஏதாவது வாங்கியிருப்பார் போல். நம்ம என்ன பண்ணுறாரு, அட்ரஸ்லாம் சொல்கிறாரு. சார் உங்கள் ஆஃபீஸ் இந்த இடம் தானே, அந்த இடம்னா அந்த இடத்த சொல்லலை, அந்த நம்ம லேண்ட்மார்க்கெல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லிட்டு அண்ணா ஒரு முக்கியமான விஷயம்ண்ணா அப்படிங்கிறாரு. என்னங்க முக்கியமான விஷயம், அப்படி என்ன அப்படின்னு சொல்லுன்னா, அண்ணா ஒரு சமாச்சாரம் வந்திருக்குது, நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, உங்கள்கிட்ட தான் நான் முத சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னென்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கர்நாடகாவில் ஒரு பகுதியில் ஒரு பெரியவர் வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரத்துக்கு குழி தோண்டினாராம். குழி தோண்டும் போது உள்ளே ஒரு பானை ஒரு புதையல் அவருக்கு கிடச்சிதான். எடுத்து பார்த்தா உள்ளே பூரா தங்க பொற்காசாக இருக்கான். அவர் இவர்கிட்ட மட்டும்தான் சொன்னாராம், வேறு யார்கிட்டையுமே சொல்லலையா. அதை பற்றின ஆடியோ நான் என்ன பண்ணேன், இது தெரிஞ்ச உடனே சரி இவர் ஏதோ ஸ்கேம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாரு, சரி என்னென்னு பேச்சு கொடுப்போம், பேச்சு கொடுத்தா தானே அவங்ககிட்ட டீட்டெயில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேச்சு கொடுத்து, அப்படி இல்லைங்கண்ணா என்னங்கண்ணா அப்படிங்கன்னா விவரம் கேட்கும்போது அப்படியே அதுக்கப்புறம் ரெக்கார்டு ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெக்கார்டு ஆன் பண்ணேன். அந்த வாய்ஸ் ஓவர் வாங்க கேட்டுட்டு பேசலாம். ஹலோ. லைன் பிரேக் ஆகுது. லைன் பிரேக் ஆகுதா கேட்குறது? இப்போ நாங்கள் ஊர் ஹூப்ளி பக்கம் ஒரு சின்ன கிராமம் எங்களுது. நான் கிராமத்தில் நினைச்சேன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இப்போ வயசான கிழவு இருக்குதுன்னு. வயசான கிழவன வயசான கிழவனா புரிஞ்சுது. அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வீடு கொடுக்குது இல்ல, சின்ன சின்ன வீடு கொடுக்குது பாரு, கவர்மெண்ட் வீடு. ஆமா, அந்த மாதிரினா அவருக்கு ஒரு வீடு கொடுத்தாரு. வீடு கொடுத்துட்டு முன்னாடி ஒரு பவுண்டேஷன் வாங்குறது இல்லைன்னா, கடகளை போடுறதுக்கு பவுண்டேஷன் வாங்குறது இல்லை நிலத்துல ஆமா. அந்த பவுண்டேஷன் வாங்குற போது என்னச்சுன்னா, முதல்ல கீழே வாங்கிட்ட போது பல காலத்துல தண்ணி குடிக்கிற மண் பானை கிடைச்சிருக்குது அவருக்கு. இந்த மண் பானத்து உள்ள ஒரு தங்காவும் வெள்ளி பல காலத்துக்கு புதல கிடைச்சிருக்கு, கோல்டு. அன்னைக்கு தாண்டிச்சுன்னா ரொம்ப நாள் ஆச்சு, யாருக்கார சொல்லிமனு பார்த்தேன்னா பிரச்சனை ஆயிடுது. கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுது. நாட்டுக்களை போடுறப்ப பத்தி யாரும் தெரிஞ்சாலுங்கன்னு சொல்லி பாருங்கப்பா.
ಅವ್ರು ಏನಪ್ಪ இப்போ யாருக்கு காமிச்சுன்னு யாரும் நம்புறது இல்லை இப்ப காலத்துல நேரட வர சொல்ல இருக்கும் நேரட ஒரு பொருள் பாரு சொல்ல பொருள் பார்த்துட்டு ஒரு ஷாம்பிள் எடுத்துன்னு போய் ஒரு தமிழ்நாட்டில செக் பண்ண சொல்ல இருக்கும் செக் பண்ணிட்டு அப்புறமா ஒரு ஓகே ஆச்சுன்னப்போ அது எவ்வளவு ரேட் இருக்குது ஒரு கம்மி ரேட் தான் வேலை பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லுவார் அவரு. அவ்வளவுதானே. அவர்கிட்ட யாருக்கும் லீக் அவுட் பண்ணது வேணப்பா பெரியாரு நான் அண்ணன் இருக்கிறப்ப அண்ணன் கிட்ட சொல்லி பாக்குறேன் அவர் எடுத்தது இல்லையே கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றப்ப நானும் பாருங்க முதல்ல பாருங்க நான் பொருள் பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்றேன் நீங்களுக்கு அவர் அண்ணன் கிட்ட சொல்றேன் உங்களுக்கு பொருள் காமிக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நானு பொருள் வந்து எவ்வளவு எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஷர்ட் பட்டன் இருக்குது இல்லைன்னா ஷர்ட் பட்டன் உண்டு அந்த மாதிரி இருக்குன்னா அதுல உள்ள குதிரை சித்திர ராணி சித்திர பல காலத்து சிம்பல் எல்லாம் இருக்குது. ஆனா ரொம்ப பல காலத்துக்கு புரியல அது யாருக்கும் சொல்லல விஷயம் வந்து நல்ல ஆள் என்ன சொல்லி பாருங்கப்பா மட்டும் கம்மி ரேட் வேண்டாம் வேலை பண்ணதில்ல அவரு முதல்ல ஒரு ரூபா கொடுக்கறது ஒண்ணு தேவையில்லை காலியால மட்டுமா வர சொல்ல இருக்குன்னு சொல்லுவாரு அவரு. அவ்வளவுதானே பாருங்க நீங்க நிறைய எடுத்துக்கிறேன்னு பாருங்கன்னா நீ முதல்ல வந்து பணம் கொடுக்கறது ஒன்றும் தேவையில்லை ஒரு நாள் மட்டும் வந்தேன்னா விடிக்காலையில வந்து பொருள் பார்த்துட்டு ஒரு ஷாம்பிள் எடுத்துட்டு போய் நீங்க தமிழ்நாட்டில எடுத்துட்டு போய் செக் பண்ணிட்டு வா ஓகே ஆயிடுச்சப்பா ஒரு எவ்வளவு ரேட் இருப்பா நகர் ரேட்டு எவ்வளவு ரேட் இருக்குதோ பாதி ரேட்டப்பா நகர் ரேட் ஒரு 10 இருந்தாலும் 5 லட்சம் நீ எடுத்துக்கணும் 5 லட்சம் பெரிய கொடுக்கணும் அவ்வளவுதான். ஒரு பாரு ஒரு நைட்டு கிளம்பிட்டு வாங்கினா விடிக்காலையில வந்து பொருள் பார்த்துட்டு எடுத்துன்னு போயிடுறேன். இப்போ வந்து நகர் விலை எவ்வளவு இருக்கோ பாதி என்ன தரணும் பாதி அமௌண்ட் நீ எடுத்துக்கோ பாதி அமௌண்ட் பெரிய கொடுக்கணும். பாதி அமௌண்ட் எவ்வளவுனா இப்போ நகர் ரேட் ஒரு 40 லட்சம் புரிஞ்சுங்க 20 லட்சம் நீ எடுத்துக்க 20 லட்சம் பெரிய கொடு பெரியருக்கு எது கொடுக்கணும் அதான் பாதி ரேட் அவருக்கு கொடுத்துறது அவருக்கு பாதி ரேட் கொடுக்கும் நீ பாதி ரேட் கொடுத்தா எங்களுக்கு ஒரு கமிஷன் தர இல்ல நீ நான் உங்களுக்கு கேட்டு எடுத்துக்கிறேன்ல இல்ல அதாவது இன்னைக்கு வந்து நகர் ரேட்ல பாதி ரேட் கொடுத்து நம்ம தங்கத்தை எடுத்து வந்துடுறது. ஆமா சரி உங்களுக்கு முதல்ல எங்களுக்கு கமிஷன் நீ முதல்ல வந்து ஒரு ரூபா கொடுக்கறது ஒண்ணும் இல்ல நீங்க காலியால மட்டும் வா ஒரு ஃப்ரீயாகி வாங்க ஒரு சாப்பிட மட்டுமா கருத்து மட்டும் எடுத்துட்டு வா சாப்பிட்டா நீங்க சாப்பிடறதுக்கு ஒரு கருத்து ஒரு பர்ச்சா போகிறது வர்றது ஒரு பர்ச்சாவை எடுத்துக்கொண்ட ஒரு நாள் வாங்க ஒரு நைட் கிளம்பிட்டேன்னா விடிக்காலையில வந்து பொருள் பார்த்துட்டு எடுத்துன்னு போயிடுறேன் நீங்க ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எடுத்துன்னு வரேன் நீனே கை வச்சுட்டு எடுத்துக்கணும். ஆனா இது சத்தியமா சொல்ற போய் சொல்றது நான் இல்ல நீங்க ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கட்சி பண்ணிட்டு வந்துட்டேன்னா நான் பேர அரசாக மாட்டேன் ஓகேவா. இருக்குது ஒண்ணுமேதான் நம்ம வீட்டு குலதெய்வத்தானு இருக்குது ஒண்ணுமேதான். நீ ஒரு நாள் மட்டுமா நீ பொருள் பார்த்தனா நமக்கு வர்றது நீங்களுக்கு என்னன்னு இப்ப வந்து சாம்பிள் எவ்வளவு எடுத்து வரலாங்கிறீங்க செக் பண்றதுக்கு நீங்க முதல்ல வந்து சாம்பிளுக்கு நானும் ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு 1/2 கிலோல 1 கிலோ எடுத்துட்டு வரேன். 1 கிலோலயா 1 கிலோ எடுத்துட்டு வரேன். நீ பாக்கிறதுக்கு ஒரு வேலை பண்றது கன்ஃபார்ம் தான் நான் சொல்லிட்டேன். 1 கிலோ எடுத்துட்டு வந்து நீனே கை வச்சுட்டு எடுத்துக்கணும். நீனே கை வச்சுட்டு எவ்வளவு இருக்குது அவ்வளவு எடுத்துக்கோ ப்ளீஸ். ஒரு பெரிய எவ்வளவு கொடுக்கறத எடுத்துன்னு போய் நீ தமிழ்நாட்டுல செக் பண்ணிட்டு வா. நாங்க நல்ல ஆச்சாரியம் தான் அவர்கிட்ட அப்புறமா நம்ம ரேட் மாதிரி நம்ம பேசுது இல்ல செக் பண்றதுக்கு 1 கிலோ கொடுத்தாருன்னா செக் பண்றேன்னு 1 கிலோ எடுத்து போயிட்டு அதே காலி ஆயிருமே. 1 கிலோ மாதிரி யாரு கொடுக்கறதுன்னா நீ கொடுக்குற அப்போ சொத்து இருக்குதோ அவரு சொத்தை நாங்களும் சொத்தல வேற சொத்து அவருக்கு என்ன ஒரு பாக்கிறதுக்கு நீங்க நமக்கா இருக்குதுல பாக்கிறதுக்கு மாதிரி வாங்கன்னு சொல்லுவாரு. அவரு உள்ள இன்னும் வேலை பண்றது கன்ஃபார்ம் இல்ல சாம்பிள் எடுத்துன்னு போங்கப்பா. 1 கிலோ தராருங்கிறீங்க சாம்பிள் வந்து பெரிய எவ்வளவு கொடுக்கறதுன்னா 10 பீஸ் தரது இல்ல 1/2 கிலோ தரது 1 கிலோ 1 பீஸ் தரது. ஒரு பீஸ் எத்தனை கிராம் இருக்கு அண்ணாச்சி அவரு நான் எடை போடல அவர் செக் பண்ணுறதுக்கு நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். 1 கிராம் வரேன்னு ஒரு அந்தாது 1 கிராம் வரேன்னு ஒரு பீஸ் 1 கிராமா 1 கிராம் வரேன்னு. ஆனா நம்ம ஷர்ட் பட்டன் ஒன்று இருக்குதுல்லண்ணே ஆமா அந்த மாதிரி இருக்கு அதே சைஸ் தான் அவ்வளோ ஒரு சின்ன சைஸ் அது உள்ள ஒரு பழைய காலத்து இதெல்லாம் சிம்பல் எல்லாம் இருக்குது. சரி இப்போ செக் பண்றதுக்கு அந்த 1 பீஸ் கொடுக்குறாரா 1 கிலோவே கொடுக்குறாரா 1 பீஸ் எல்லாம் 2 பீஸ் எடுத்து நீ கை வச்சுட்டு எடுத்துக்கணும். 1 பீஸ் 2 பீஸ் நீ ஒரு பாக்கெட் வாங்க நீங்க முதல்ல நீ செக் ಮಾಡಕ ನೀನು ஹலோ செக் பண்றதுக்காக செக் பண்றதுக்கு வந்து நீ பொருள் எடுத்துன்னு போகணும். ஹலோ கேக்குதுண்ணா கேக்குதா கேக்குது சரிண்ணா நீங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பிட்டேன்னா நாளைக்கு சண்டே இல்ல நாளைக்கு வந்து எடுத்துன்னு போயிடுறேன். நீ காலையில விடிக்காலையில வந்து இன்னைக்கு நைட்டு கிளம்பிட்டேன்னா நீங்க வாங்க ஒரு நாள் வரப்போ நீங்க பெங்களூர் வந்துட்டேன்னா போன் பண்ணுங்க நான் சொல்றேன் நீங்க கேடா என்னன்னா இப்ப இதுல நிறைய இந்த மாதிரி எல்லாம் போர்ஜரி பண்றாங்களே நாம எப்படி நம்பி அவ்வளவு தூரம் வருது என்ன பண்றது
இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு தனம் இந்த மாதிரி பண்றாங்களே, நாம எப்படி அவ்வளவு நம்பி வர்றதுன்னு? உலகத்துல வந்து நாட்டில நிறைய ஆள் இருக்குது ஒரு மோசமான வேலை பண்றது. ஓகேவா? நீ நமக்கு இல்லனவா, நமக்கு இல்லன வேணும்னு சொல்ற, நீனே கை வச்சுட்டு எடுத்துக்கா. நான் கை வச்சுட்டு தரதில்ல, பெரிய கை வச்சுட்டு தரதில்ல. நீனே வந்து கை வச்சுட்டு நீனே எடுத்துக்கணும். எடுத்துன்னு போய் நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் செக் பண்ணிட்டு வா. அப்புறமா நீங்க பணம் கொடுத்துட்டு பொருள் எடுத்துன்னு போங்க. ஏன் அந்த பானை நீங்க இங்கே எடுத்து வந்தீங்கன்னா இங்கே செக் பண்ணி இங்கே எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாமே? இல்ல அவரு வந்து பயப்படுற ஆளு. அவரு வயசான பெரியவர், அவரு பயப்படுற ஆளு. நீ வரனா கர்நாடகா வா, அந்த இடத்துக்கால வர முடியாது. நீனு வந்து ஒரு ஷாப்புக்கு போயிடுறியா, நீங்க ஒரு கோல்ட் ஷாப் இருந்தனா நீங்க வீட்டுக்கே வரதா ஷாப்பு வந்து நீ தர போயிட்டேன்னா ஒரு நீங்களுக்கு கோடு தரது. நீ ஒரு நேரடா நாங்க வீட்டுக்கு வேணால, நானும் ஒரு முன்னாடி வர்றேன், நானும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி வர வாங்க. நீங்க அவர் பெரியவர் இருக்கிற வீட்டுக்கே வாங்கங்கிறீங்களா, 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி வாங்க? நானும் முன்னாடி வர்றேன், நானும் ஒரு நாங்க உயிர் விட்டுட்டு நான் 100 கிலோமீட்டர் முன்னாடி வர்றேன். இது அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டா? எடுத்துட்டு வர்றேன். நீ பாக்குறேன் வர்றேன்னு சொல்லிட்டேன். இல்ல சாம்பிள்னா அந்த சாம்பிள் மட்டும் எடுத்து வரீங்களா, அந்த பானையை எடுத்து வரீங்களா? பானை யாரும் 1 கிலோ எடுத்துட்டு வரேன். நீ பாக்குறதுக்கு பாக்குறப்ப 1 கிலோ எடுத்துட்டு வரேன். இப்போ அந்த 1 கிலோவை எடுத்துட்டு நீங்க 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வர போறீங்க. நான் வந்து அந்த பெரியவரை பார்க்க போறது இல்ல, அந்த பானையை பார்க்க போறது இல்ல, அந்த பானைக்குள்ள கை விட்டு நான் எடுத்து வர போறது இல்ல, இல்லையா? ஆனா நீனும் 1 கிலோ எடுத்துட்டு நீங்களே இங்கே தமிழ்நாடே வந்துடலாமே? இல்ல நான் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்னா அவ்வளவு 1 கிலோ எடுத்துட்டு யாரும் வர்றது போல அந்த இடத்துக்கு. புரியல. இப்ப நான் வந்து 1 கிலோ எடுத்துக்கணும், அவ்வளவு தூரம் என்ன வருது? அவருக்கு பயப்படுறது, அவர் வயசான நீங்க 100 கிலோமீட்டர் நீங்க கொண்டு வரலாம்ல. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்க, வீட்டில் வந்து பொம்பளை பசங்களை இருக்குது, 3 பொம்பளை பசங்களை விட்டுட்டு வரதில்ல அவரு. நீங்க அவர் வர வேண்டாம், நீங்க ஒரு நிமிஷம் நீனு வந்து பணம் எடுத்துட்டு வராங்களா? எங்களுக்கு பணம் இல்ல. நீ காலி வாரத்துக்கு யோசனை பண்றாங்கல்ல, காலி வாரத்துக்கு யோசனை பண்றாங்க. நான் பொருள் கட்டுக்கொண்டு வர்றேப்பா, அவரு வீட்டிலேயே பொம்பளை பசங்க இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அது விட்டுட்டு அவ்வளவு தூரம் வராதில்ல அவரு. ஆனா அவரு வர வேண்டாம், அவர் அங்கேயே இருக்கட்டும். நீங்க 1 கிலோ சாம்பிள் எடுத்துட்டு 100 கிலோமீட்டர் இந்த பக்கம் வரேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அதுக்கு 100 கிலோமீட்டர் வர்றதுக்கு பதிலா தமிழ்நாட்டுக்கே வந்துடலாமேங்கிறேன். இல்ல நான் சொல்றது கேளுங்க. நீனு வந்து நான் நீங்களுக்கு என்ன சொல்றேன், நாங்க சொத்து இருந்தேன்னா நான் நீங்களுக்கு வீட்டு வாசலுக்கு வந்துட்டு நான் பொருள் தந்துட்டு எடுத்து நான் வந்து அந்த பணம் எடுத்துட்டு வரேன். வேற இப்ப நீங்களும் சொத்து வந்து வேற கிட்ட கொடுத்துட்டு நீ வேலை பண்றாங்களா? நீனு இல்ல 100 கிலோமீட்டர் வரீங்கல்ல, நாங்களும் வீடு விட்டுட்டு முன்னாடி வரேன். நீனும் ஒரு 5 வாங்க. யாரா நீங்களும் வீருக்கு நான் வரது வேணா, நாங்களும் வீருக்கு நீ வரது வேணா? இல்ல இப்போ நீங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடுறீங்க, அந்த பெரியவர் இருக்கிற இடத்துல இருந்து 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் என்கிட்ட கொடுத்துடுறீங்க, அப்புறம் நான் அதை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எப்படி வர்றது? ஆனா நானும் பெரியவர் 2 பேர் மட்டுமா வர்றேன். நானும் பெரியவர் 2 பேர் மட்டுமா வர்றேன். 2 பேர் வந்துட்டு நீங்களுக்கு முதல்ல நாங்க மூஞ்சி பாரு, பெரியவர் மூஞ்சி பாரு, மூஞ்சி பார்த்துட்டு பொருள் காண்பிக்கப்பன்னு சொல்லிட்டேன்னா பொருள் காண்பிச்சுடுறேன். பொருள் காண்பிச்சுட்ட போது ஆமாப்பா நான் பொருள் ஒரு ஷாம்பிள் எடுத்துன்னு போற சொல்லிட்டேன்னா நீ ஷாம்பிள் கொண்டு போ, நீ வீருக்கு எடுத்து போய் செக் பண்ணிட்டு ஓகே அப்படி வேலை பண்ண, அவ்வளவுதான். ஒன்னும் இல்ல. சரிண்ணா, இப்போ அந்த தமிழ்நாடுக்கு அந்த பொருளை எடுத்துட்டு வர்றது உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கிற மாதிரி, நான் அங்க வந்து அதை வாங்கிட்டு தமிழ்நாடு வரைக்கும் வர்றது எனக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும்ல? ரிஸ்க் என்ன? நீ பொருள் கொண்டு வரதுக்கு ரிஸ்க் என்ன? காலி வரங்க இல்ல, காலி மட்டமா வரேன் நீனு. சரி, அதை நீங்க தமிழ்நாடு கொண்டு வந்துடலாம்ல? இல்லண்ணா நான் தமிழ்நாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் வர முடியாது. நீ கர்நாடகா வர இல்லையா அதை சொல்லு. ஏன்னா வர முடியாது? இப்போ என்கிட்ட 1 கிலோவை நீங்க கொடுத்துடுறீங்க, அப்புறம் நான் கர்நாடகா பார்டர் தாண்டி தமிழ் பணம் எடுத்துனாங்க. எனக்கு 1 கிலோக்கு பணம் எடுத்துனாங்க, பணம் கொடுத்தா நீங்க கூட நான் வர்றேன். எனக்கு புரியல. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நாங்க வந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த பெரியவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரீங்க, நான் இங்க இருந்து கிளம்பி வரேன், ஓகேவா? இப்போ 1 கிலோ சாம்பிள் எடுத்துட்டு வரீங்க, இப்போ என் கையில எவ்வளவு சாம்பிள் கொடுப்பீங்க? ஹலோ அல்லண்ணா, இப்ப நான் என்ன சொல்றேன், நான் 1 கிலோ எடுத்துட்டு வரது நீங்களுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வரதில்ல, பாத்துக்கு மாதிரி எடுத்துட்டு வரேன். நான் 1 கிலோ பாக்கணும், ஒரு நமக்க வரதில்ல அவருக்கு வேலை பண்றதுக்கு இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு 1 கிலோ எடுக்கணும். நீங்களுக்கு மொத்தமா அவர்கிட்ட எத்தனை கிலோ இருக்கு? அது எடை போடல, எடை போடணும்னா ஒரு தோராயமா எவ்வளவு இருக்கும்? நான் ஒரு அந்தாசு மட்டும் ஒரு 3-4 கிலோ இருக்குது. 4 கிலோ தான் இருக்குது மொத்தமாவே. மொத்தமா அந்தாசு எவ்வளவு இருக்குது தெரியல எங்களுக்கு, எடை போடல. இல்ல இப்ப வரும்போது 1 கிலோ எடுத்துறேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதை எடை போட்டு தானே எடுத்துருவீங்க?
எடை போடனா நான் எடுத்துன்னு வரேன், எடை போட்டுட்டு எடுத்துன்னு வரேன். அப்ப மொத்தமா எடை போட்ட வேண்டியது தானே கையோடவே? மொத்தமா எடுத்து நீனும் வந்து 1 கிலோ எடுத்துன்னு போகிறதுக்கு வரது இல்லைன்னா நீ பாக்கிறதுக்கு வர்ற. புரியுது. நீங்க வந்து அந்த 1 கிலோவுல கொஞ்சம் சாம்பிள் கொடுப்பீங்க கரெக்டா? 1 கிலோ எடுத்துக்கோங்க. 1 கிலோ நீங்க எடுத்து வந்து எனக்கு காமிப்பீங்க. அதுல ஒரு பீஸோ 2 பீஸோ எனக்கு சாம்பிள் கொடுப்பீங்க. அதை நான் தமிழ்நாட்டுல வந்து நல்ல ஆசாரி கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் கரெக்டா இருக்குன்னா இன்னைக்கு வந்து கோல்டு என்ன ரேட் இருக்கோ அதுல பாதி ரேட்டு கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறேன். கரெக்டா? கரெக்ட். உங்களுக்கு எவ்வளவு கமிஷனு? கமிஷன் நீ சொல்றேன்னா நீங்ககிட்ட நான் கேட்டு சாப்பிடுறேன். நான் நீங்களுக்கு கேட்கறேன் எவ்வளவு தர்றதா எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். உங்க வேலைக்கு நீங்க தான் சொல்லணும். 1 ரூபா தந்தேன்னா நான் சாப்பிடுறேனே. 1 ரூபான்னா 1 ரூபா தந்தேன்னா சாப்பிடுறேன். நீ எவ்வளவு தர நீங்ககிட்ட இருக்குது ஒரு கமிஷன்? எனக்கு தெரியாது. எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புதுசா இருக்கு. நீங்க தான் சொல்லணும் எவ்வளவு கமிஷன் கேக்குறீங்க. பாதி ரேட்டு நீ முதல்ல வந்து பணத்து மாதிரி பேசுறது வேணாம். நம்புறோம் நீ முதல்ல பொருள் பார்க்கறது வா, அப்புறமா நம்ம கமிஷன் பணத்து மாதிரி எல்லாம் பேசுறது நம்ம நெக்ஸ்ட் டைம் இருக்குது. இப்ப முதல்ல நீங்க காலி மட்டம் வாங்கின நீங்க யாரோ ஒரு 2 பேர் வாங்க வந்து பொருள் எல்லாம் பாரு. ஆமாப்பா இருக்குதானே எடுத்துட்டு போய் செக் பண்ணிட்டோமா அப்புறமா நீங்க வீட்டுல நீங்க கொடுக்குற இந்த 2 பீஸை செக் பண்ணிடுறோம். பேலன்ஸ் உள்ள பீஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணி வாங்குறது? நீ அடிக்கடி நெக்ஸ்ட் டைம் வந்தப்போ செக் பண்ணிட்டு எடுத்துன்னு போங்க. எப்படி செக் பண்றது? யார வச்சு? ஆசாரி கூட்டு வரணும்ல. ஆசாரி கூட்டிட்டு வாங்க. ஆசாரி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுன்னு தெரிஞ்சா ஆசாரி வெளியே சொல்லி பிரச்சனை வந்துடாதா? அல்லண்ணே இப்போ நீங்க இப்போ வரங்கல்ல நேரடா ஒரு ஆச்சாரிய கூட்டிட்டு வாங்க. இப்ப ஆசாரி கூட்டிட்டு வரதுல பாதுகாப்பு அவருக்கு வெளியே சொல்ல மாட்டாரா? இல்ல நீ அவருன்னு கூட்டிட்டு வா. இந்த இடத்துல செக் பண்ணு ஓகே ஆனா நீ இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து பணம் எடுத்துட்டு வாங்க. ஆனா இப்போ அந்த 1 கிலோவுல ஒரு பீஸ் எடுத்து செக் பண்றோம் ஓகே. அந்த ஒவ்வொரு பீஸையும் செக் பண்ணணும்ல. ஆச்சாரி கூட்டிட்டு வரணும். நீ எவ்வளவு பண்ற அவ்வளவு பண்ண. நீங்களுக்கு கிட்ட எவ்வளவு இருக்குது பணம் வந்து அவ்வளவு பண்ணு. நீ 4 கிலோ பண்றோம் 1/2 கிலோ பண்றோம் 1 கிலோ பண்றோம் நீங்ககிட்ட இருக்குது. நீங்ககிட்ட பணம் எவ்வளவு இருக்குது அவ்வளவு பண்ணுங்க. 4 கிட்ட இவ்வளவு இருக்குதப்பா சத்து நான் பண்ணித்தாங்க இவ்வளவு கம்மி ரேட்டு தான் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளவு பண்ணி தரேன் நான் உங்களுக்கு சொல்லி அவருக்கு. அதான் ஏன்னா இதுல நம்ம இப்பதான் புதுசா கேள்விப்படுறோம். இந்த மாதிரி எல்லாம் வந்து யாரும் என்கிட்ட பேசுனது இல்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம வந்து நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல, நமக்கு நம்புறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. நீனு நான் பாருங்கன்னா கர்நாடகா வந்தேன்னா நீங்களுக்கு தோடு நான் இருக்கிறேன். நீங்களுக்கு என்ன ஆப்பாத்து வந்தா நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன். நீங்களுக்கு நான் உங்களையும் பார்த்தது இல்ல, நீங்க யாருன்னு தெரியாது. கர்நாடகா வந்தேன்னா நீ தான் பொறுப்பாக இருக்கணும். ஓகேவா? நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா நாங்களுக்கு நீ பொறுப்பாக இருக்கணும். நான் கர்நாடகா வந்தேன்னா நான் பொறுப்பாக இருக்கிறேன். நீங்களுக்கு ஆனா நீங்களுக்கு என்ன ஆப்பாத்து வந்தானேன்னு சொல்லுங்க. நான் இருக்கிறேன்னு சொல்றேங்க. இப்போ இப்படி பண்ணலாமே, நீங்க கம்மன் தங்கத்தை பூரா உருக்கி ஒரு இதாவே மாத்தி இன்னைக்கு தங்க ரேட்டுக்கு கடைக்கு வித்துடலாமே. நீங்களுக்கு காமிக்கிறது இல்ல, நம்மளுக்கு காமிக்கிறது இல்ல, அவருக்கு காமிச்சிட்டு இருக்குது. தெய்வ கொடுத்த சொத்து அது. அது ரைட்டு. அதை இப்போ நீங்க வந்து பாதி விலைக்கு விற்கிறதுக்கு இப்படி ஆள் தேடுறதுக்கு இவர் ஆசாரி நீங்களே கூப்பிட்டு எல்லாத்தையும் உருக்க சொல்லி அது ஏதாவது வந்து தங்க நகை கடைக்காரங்களுக்கோ இல்ல யாரோ ஒருத்தருக்கோ இன்னைக்கு ரேட்டுக்கு வித்துடலாமே. ஏன் அந்த காயினாவே வைக்கணும்? அதெல்லாம் நீங்க இப்போ நேரடி வந்து பேசுங்க வாங்க. இப்ப நீங்க வந்து பார்த்தனா நீங்களுக்கு ஒரு பிளான் வருதில்ல, நீங்களுக்கு ஐடியா வருதில்ல. நீ வரணும். நீ இன்னைக்கு நைட் கிளம்பிட்டு வா, நாளையில வா, காலையில வந்து பார்க்காம அந்த நேரடி பேசாம வாங்க. சரியா? உங்க பேரு கன்ஃபார்ம் தான் வரங்களா? இன்னைக்கு நைட்டா? நான் என்னன்னு பார்த்துட்டு ஒரு 1/2 மணிக்கு ஒரு 8 மணிக்கு பார்த்துடுறோம். அதான் சரி. உங்க பேருனா உங்க பேர் நம்பர் இந்த நம்பர் இப்பதான் வந்திருக்கு. உங்க பேருன்னா? சக்தி கர்நாடகா சக்தின்னு சேவ் பண்ணுங்க. கர்நாடகா சக்தி. சரிங்கண்ணா. வேற ஏதாவது பத்தி சொன்னீங்களா? தெளிவிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சொல்லலப்பா நான் சொல்றேன். நீனு யார்கிட்ட சொல்லினா பிரச்சனை ஆகுறது. தயவுசெய்து சொல்றேன், நீங்களை காலை போட்டு சொல்றேன், யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்க மொட்டமா யாருக்கிட்ட ஊர்கிட்ட லீக் அவுட் பண்ண கூடாது. ஆசாரி கிட்ட சொல்லிதான் கூட்டு வந்தேன். அப்புறம் ஆசாரிக்கு சொல்லித்தானே ஆகணும். ஆச்சாரிக்கிட்ட இருக்கு நங்களுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்க அவருக்கு. நங்களுக்கிட்ட இருக்கிறப்போ போயிட்டு வரமா நம்ம தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரோம் நிறைஞ்சிட்டு வா. அப்புறம் அதுக்கப்புறம் போய் அவருதான் வெளியே சொல்லிட்டாருன்னா, ஏன்னா எனக்கு ஆசாரி யாரையும் தெரியாது, யாராவது சொல்லிதான் கூட்டு வரணும். ஆச்சாரி கிட்ட நங்களுக்கு காமிச்சிருக்குதுன்னு சொல்லு.
அது அவர் நான் கர்நாடகில இருக்கிறேன்னு சொல்லுமாண்ணா நங்களுக்கே காமிச்சிருக்கிறப்ப நீங்க கர்நாடகில இருக்குது நாங்க தம்பி வீட்டுலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வாங்க அவர்கிட்ட. ஓகேவா? சரி சரி. ஆசாரி கூப்பிட்டு யோசனையா இருக்கு. அவருதான் வெளியே போய் போலீஸ் சொல்லிட்டாருன்னா யாரு ஆசாரி? அதுமே பயப்படுறேன் நானு. அவர்கிட்ட ஒருக்கிட்ட லீவ் அவுட் பண்றதுக்காக நான் அவர்கிட்ட ஒருக்கிட்ட சொல்லுது வேணான்னு சொல்றேன் நானு. ஆச்சாரி கிட்ட சொல்லிட்டேன். அவரு நல்ல ஆளல்ல அவரு ஆச்சாரி வந்து நீங்க நீ பார்த்தன நீங்களுக்கு ஒரு யாருக்கு ஒரு லேபுக்குள்ள ஒரு செக் பண்ணுங்க. அது நீங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ரிசல்ட் வருது நீங்களுக்கு. நீ ஒரு மட்டும் நீ ஒரு ஆள் மட்டும் வாங்க. நீங்க வந்து நைட்டு கிளம்பிட்டு வாங்க. விடிக்கிழமை வந்து பார்க்கணும் நம்ம பொருளெல்லாம் பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு போங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு. சரிண்ணா. ஓகேண்ணா. இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்ம் தான். நான் கால் பண்றேன். எத்தனை மணிக்கு கால் பண்றேன்? நான் இப்ப வெளியே இருக்கிறேன். என்னென்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடி கூப்பிடுறேன். வா போன் பண்ணுங்க. நைட்டு கிளம்பிட்டு வாங்க. தைரியமா வாங்க. நான் இருக்கிறேன் உங்களுக்கு. சரி சரி சரி. நம்பர் சேவ் பண்ணுங்க. போன் பண்ண எங்களுக்கு. எத்தனை மணிக்கு சாயந்தரம் பண்றீங்களா போன? நானே பண்றேன். ஃப்ரீ ஆயிட்டு அப்டேட் பண்றேன். சரி ஃப்ரீ ஆயிட்டு போன் பண்ணுங்க. கன்ஃபார்ம் இல்லைன்னா வேலை பண்றது? ஆனா எனக்கு தெரியல. நான் யோசிச்சு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு இது மாதிரிலாம் அனுபவம் கிடையாது. நங்களுக்கு இல்லண்ணா. நங்களுக்கு இருக்குதானே அனுபவம் இல்ல நங்களுக்கு. அவரு சொல்லிட்டு இருக்குது நங்களுக்கு. அவருவா ஒருவா தரது நீ ஒருவா தர அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல நங்களுக்கு. நங்களுக்கு தெரியல. புதுகை சொல்லிட்டு இருக்குது அவரு நங்களுக்கு. சரி. கான்ட்ராக்ட் வேலை பண்ணிட்டு வந்தப்பதான் அந்த தென்னாட்டை விட்டுட்டு வந்து இப்ப கர்நாடகா வந்துட்டு இருந்தேன். சரிண்ணா. ஓகே. போன் பண்ணுங்க. ஒரு மத்தியானம் பண்ணி போன் பண்றீங்களா? சரிண்ணா. 3 மணிக்கு போன் பண்ண நான் உங்ககிட்ட பேசுறேன். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஹலோ. அவர்கிட்ட பெரியர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவர் நீங்களுக்கு என்ன டவுட் இருந்தா பொருள் இருக்குதா இல்லைன்னு கன்ஃபார்ம் இல்லைன்னா ஒரு தடவை ஒரு வாட்ஸ்அப்ல வீடியோ கால்ல காமிச்சுட விடு. நீ பாக்குறப்ப நான் வர்றேன் இன்னைக்கு வர்றது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டேன்னா நேரடி செல் எடுத்து வந்து ஒரு தடவை வீடியோ கால்ல காமிச்சு விடுற. நேரடி பார்த்துடு. டவுட் இருந்தானா? ஆமா இல்லையா? நீங்க கன்ஃபார்ம் இருக்குதா இல்லைன்னு முதல்ல கன்ஃபார்ம் ஆகுறது வேணையா? ஆமா நான் கேட்டேன்னு சொல்லு. நான் சொல்றேன்னு சொல்லுமானா பக்கம் இருந்தானா நான் நீனு கேட்கணும். நாங்களுக்கு ஒரு வீடியோ கால்ல காமிக்குங்கப்பா. நாங்களுக்கு பாத்துட்டு இன்னைக்கு வரேன்னு நீ சொல்லணும் அவர்கிட்ட. சரியா? நான் கிடைக்கிறதுனா 1 கோடி 2 கோடி இருக்குது மொத்தமா வந்து. ஆனா 4 கிலோ இல்ல மொத்தமா வந்து 6 கிலோ 5 கிலோ 6 கிலோ இருக்குது மொத்தமா. அது வெள்ளி தங்கம் கிடைச்சிருக்கு. வெள்ளி வந்து ஒரு கோயிலுக்கு பண்ணிட்டாரு. வெள்ளி இல்ல கோல்டு மொத்தமா இருக்குது. தங்கம் மொத்தமா இருக்குது. கரப்ப காந்தில் காமிச்சிருக்காங்க. அது கரப்ப காந்தில் கரப்ப பானைக்கு தெரியுமில்ல? கரப்ப பானை. ஆமா. இந்த கரப்ப பானத்தில் காமிச்சிருக்குது. அது நான் போய் சொல்லல. நான் இருக்குது ஒண்ணுமே. நாங்க குலதெய்வத்தனைங்க நாங்க பசங்களா நீங்க இருக்குது ஒண்ணுமேதான். நான் போய் சொல்றது நீங்களுக்கு நாங்க மேல இன்னும் ஒரு துவேஷம் இல்ல. நீங்க மேல என்ன நங்களுக்கு மேல என்ன கோயில்ல நீங்க மேல என்னாக்கு ஒரு 4 ரூபாய் கடிச்சிட்டேன்னா நங்களுக்கு 1 ரூபாய் சாப்பிட்டேனால 1 ரூபாய் கமிஷன் மாத்திரம் சாப்பிட்டேனால அண்ணன் கிட்ட கேட்டுட்டு 1 ரூபாய் பெரியது தரது நீனு தர்றாங்கல்ல. நங்களுக்கு வீடு சம்சாரம் பாக்கணும்லன்னு யாரும் அவருக்கிட்ட இவர்கிட்ட பேசுறது வேணா. ஆச்சரிக்கிட்ட சொல்றது வேணாம். நீனு வந்து நேரிட வந்து முதல் பொருள் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துன்னு போ. ஒரு லேபிக் பண்ணிட்டு லேப் உள்ள எல்லாம் தெரிஞ்சது. நீங்களுக்கு எல்லா குவாலிட்டி எவ்வளவு கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சது. நீங்களுக்கு தெரிஞ்சிட்டப்ப அது சத்தியமா அது ஓகே ஆனப்போதும் நம்ம வேலை பண்றது. ஓகேவா? வா தைரியமா வா. நான் இன்னைக்கு நைட்டு நீ தைரியமா வந்துடு. நான் இருக்கிறேன் நீங்களுக்கு. நான் இன்னைக்கு நைட்டு ஒரு 6 மணி 5 மணி ஒரு 6 மணி 7 மணிக்கு கிளம்பிட்டேன்னா விடிக்காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்துடுறேன். நீ பொருள் நானும் ஒரு முன்னாடி வரேன்னு சொல்லிட்டேன். இல்ல நானும் ஒரு தடவை முன்னாடி வரேன். நீ பெங்களூர் வா. பெங்களூர் இருந்து நான் சொல்றேன் நீங்க கேடா. ஓகேவா? தைரியமா உனப்போ நீங்க அது மேல இது பண்ண கூடாது. நீங்க இருக்கிற சத்தியமா வீட்டு வாசலுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்க காலையில போயிக்க கூடாது. தயவுசெய்து சொல்றேன் பாருங்க. இது நம்பர் நீங்ககிட்ட நான் எடுத்துக்கு வந்து நான் நீங்களுக்கு சொல்லுமோ தெரியற வந்து நங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்குது. தெய்வம் பார்த்துட்டு இருக்குது. அது நீங்களுக்கு இது யாருக்கும் காமிக்கிறது இல்ல. நீங்களுக்கு காமிக்கிறது இல்ல. நங்களுக்கு காமிக்கிறது இல்ல. அது அவருக்கு பாரு. அவருக்கு நல்ல ஆளுன்னு பார்த்து காமிச்சிருக்குது. அவருக்கு 3 பொம்பளை பசங்க இருக்குது. ஆம்பளை பசங்க இல்ல. ஒரு பொம்பளை பசங்க வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு வந்து ஒரு ஆம்பளை பசங்க வந்து பாத்துட்டாரு. ஒரு பொம்பளை பசங்களை அவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு.
அது வந்துட்டு அது உள்ள என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரியவர் வீட்டுல போயிட்டு ஒரு பசங்க, பொம்பளை பசங்க ஒரு ஆளு, ஒரு கர்ப்பிணி இருக்குதுன்னா அவருக்கு பிரெக்னென்ட் இருக்குது. அதுவுமே அவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு பார்த்து ஒரு யோசனை பண்றது. அந்த பொருளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவார் அவரு. அதுமே நீ வாங்க இப்போ வீடியோ காலையில காமிக்கப்பா சத்தின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பாரு. ஓகே ஓகே. ஆமா இல்லையா? அதான் நான் என்னன்னு சூழ்நிலை பார்த்து உங்களுக்கு கூப்பிடுறேன். நான் சூழ்நிலை பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். எப்போ ஃபோன் பண்ற சொல்ல? நான் வெளியே இருக்கிறேன், ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அவர்கிட்ட பெரியவர்கிட்ட அவர்கிட்ட இருந்தப்ப நான் ஃபோன் பண்ணுவேன். கரெக்டு தான். வீடியோ காலில் காமிக்குன்னு சொல்லிட்டேன்னா நாங்கள் வேற செல்லருக்கு முன்னாடி ஏற்பாடு பண்றேன் நான். சரியா? நீ பாக்குற இருக்குது இல்லையா, இப்ப முதல்ல கன்ஃபார்ம் பண்றாங்களா? வீடியோ காலையில காமிச்சு விடுறேன். சத்தியமா பொருள் இருக்கு காமிக்கிட்டு என்ன ஆகுது என்னன்னா? கரெக்ட் கரெக்ட். வாங்க நீங்க காமிக்கப்பன்னு சொல்லிட்டு காமிச்சு விடுறேன். நீ வேலை பண்றது கன்ஃபார்ம் தானே? அதான் ஆனா எனக்கு தெரியல, ஏன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் அனுபவம் கிடையாது. நான் என்னன்னு எங்களுக்கு இல்ல அப்பதான் பேசிட்டேன். எங்களுக்கு அனுபவம் இல்ல, நீங்களுக்கு அனுபவம் இல்ல. நீங்களுக்கு நடவ கிடைச்சது, நானும் அவருக்கு நடவ கிடைக்கிறது. நாம யாரு தெரியுங்கிறது மாதிரி வேலை பண்ணனே சொன்னா. நீங்க யாருக்கார சொல்லுறது வேலை இல்ல, இது வேலை பண்ணணும். சஸ்பென்ஸ்ல வேலை பண்ணனா நீங்களுக்கு நடவ கிடைக்கிறதப்பா. ஆமா இல்லையா? கரெக்ட். வா, இன்னைக்கு நைட்டு கிளம்பிட்டு வா. நான் தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு நைட் கிளம்பிட்டு வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. தயவு செய்து தைரியமா வா. நான் எங்களை நம்பி வா. நீனு ஒரு கர்நாடகா எங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு நெறிஞ்சிட்டு வா. நான் எங்களுக்கு தோடு நான் இருக்கிறேன். எங்களுக்கு பணத்துக்கு நான் பாடுறது நான் தர்றேன் எங்களுக்கு. சரி, நான் பார்த்து கூப்பிடுறேன். சார் நீங்க கரெக்ட் 8 மணிக்கு கூப்பிடுறேன். கன்ஃபார்ம் தெரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டைம் சொல்ல முடியல. நான் என்ன சூழ்நிலை பார்த்துட்டு நான் ஃப்ரீயானும் லைன்ல வரேன். லைன்ல வரங்களா? அல்ல வேலை பண்றது கன்ஃபார்மா இல்லையா அது சொல்லுங்க. அது சொல்றேன், நான் கூப்பிடும்போது எல்லாமே சொல்றேன். சார் அப்போ ஓகே ஓகே. இந்த வாய்ஸ் ஓவர் கேட்டிங்க இல்லையா? இப்போ இதில் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க பாருங்கள். இப்போ அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, அந்த ஆடியோவில் சொல்லுவார், அண்ணா நீங்கள் ஒரு ரூபா கூட எடுத்து தர வேண்டாம், நீங்கள் வெறுங்கையோடு வாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த பெரியவர் எங்கே புதையல் கிடச்சதோ அந்த பெரியவர் எங்கே இருக்காரோ அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்துடுறேன். நான் வந்து சொல்லுவார் பாருங்கள், 1 கிலோ சாம்பிள் எடுத்துகிட்டு வரேன். அதிலிருந்து நீங்கள் ஒரு 2 பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள், லேப் டெஸ்ட்டு பாருங்கள், இது உண்மையாகவே தங்கமா அப்படின்னு பாருங்கள். இல்லை நல்லா ஆசாரிகிட்ட கொடுத்து அதை பாருங்கள், இது வந்து தங்கமானு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி கோல்டு ரேட்டு என்ன இருக்கோ அதில் பாதி ரேட்டு நீங்கள் கொடுத்தா போதும். அப்புறம் நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி அந்த பெரியவர் ஒரு கமிஷன் கொடுப்பாரு, நான் வாங்கிக்கிறேண்ணா, எனக்கு ஏதோ ஒரு ரூபா கொஞ்சம் கிடச்சா போதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அதை எவ்வளோ இதாக பேசுகிறாருன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் நானும் அந்த பேஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஓகேங்க நான் பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து பேசி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராக விடாமல் போன் அடிச்சே இருக்கிறாரு. அவர் அன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுற நைட்டே கிளம்பி வாங்க அப்படிங்கிறாரு. இங்கேருந்து கர்நாடகாவில் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், வாங்கண்ணா, உங்கள் ஒரு பிரதர் அங்கே இருக்கான்னு நினச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்காக அங்கே இருக்கிறேன், எனக்காக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நம்ம 2 பேரும் வந்து இந்த விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பார். நான் அவர்கிட்டையும் கேட்டேன், ஏன்னா நான் இங்கேருந்து அங்கே வந்து நீங்கள் அந்த பெரியவருக்கு இடத்துலேருந்து 100 கிலோமீட்ரு தள்ளி வந்து இதையெல்லாம் பேசாமல் நீங்கள் தமிழ்நாடே வந்துடுங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வரதெல்லாம் ரிஸ்க்கு அப்படிங்கிறாரு. அப்போ நான் இங்கேருந்து கர்நாடகா போயிட்டு அதை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வரது நம்ம ரிஸ்க் இல்லையாம்மா, இல்லை நாம் இங்கேருந்து நம்மளை தனியாக வாங்கங்கிறாரு. ஸோ அவங்க தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே போகும்போது அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் எதையா பதிவு பண்ணுறேன்னா, தொழில் பண்ணுறவங்கள இவங்க ஓரளவுக்கு ப்ரொஃபைல் இருக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. யாராவது ஓகே நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் நம்பி போயின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு என்ன வேணால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்க, நீங்கள் அவங்க நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, அவங்க யார், அவங்க எந்த ஊர், அவர் உண்மையான பெயர் என்ன, அவர் பண்ணக்கூடிய அவருடைய பின்புலம் என்ன, இது மாதிரியான நபர் எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு ஆசையை தோன்றுறாங்க, இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு பாதி ரேட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னாச்சு யோசிச்சு பாருங்கள்.
ஓகே நம்ம போய் ஒரு முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை அங்கே யார் அவங்கள நம்பி போகிறாங்களோ அவர்கள் அங்கே என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? பிடிச்சு வச்சுட்டு அந்த அந்த அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் வெளியே வர முடியாமல் ஆகலாம், இல்லை இவ்வளோ கொடுத்தா தான் வெளியே உன்னை விடுவேன்னு சொல்லலாம், என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? அதனால் இது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொஃபைலில் உள்ள ஆளுகளை தான் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் இதை மக்கள் கவனமாக இருக்கணும். நான் அதுவும் கேட்டிருப்பேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு ஆசாரியை வச்சு அந்த நகையை பூரா உருக்கி இன்றைக்கி ஏன் பாதி விலைக்கு தங்கத்தை விற்கிறதுக்கு இன்றைக்கி என்ன விலையோ மார்க்கெட் விலையே விற்றுட்டு போக வேண்டியதானே, இப்படிலாம் கேட்டிருப்பேன். அந்த ஆடியோவில் நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா அந்த ஆடியோவில் இருக்கும். இது மாதிரி தான். ஸோ மக்கள் நிறையா வகையில் எப்படியெல்லாம் புதுசாக ஒரு ஸ்கேம் கொண்டு வராங்க பாருங்கள். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இவங்க டார்கெட் பண்ணுறது முதல்ல சொன்ன மாதிரி பாமர மக்கள், மிடில் கிளாஸ் மாதிரி ரொம்ப கீழே உள்ளவங்களுக்கு கிடையாது. ஒரு ப்ரொஃபைல் ஓரளவுக்கு இவங்களால இதை அஃபோர்ட் பண்ண, அதாவது இதை ஒரு அஃபோர்ட் பண்ண முடியும். இந்த சொல்கிறாங்க இத்தனையோ கிலோ சொல்கிறாங்க, அத்தனை கிலோ இவங்க வாங்க முடியும்னு கெஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரொஃபைலை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகே இவங்களால இதை பண்ண முடியும் அப்படின்னு கெஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை அணுகுறாங்க. இந்த மாதிரியான ஸ்கேமும் நடக்குது. தயவுசெய்து இது மாதிரியான ஒரு கால்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா மக்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. எந்த வகையிலும் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு தவறான வகையில் ஒரு வருமானம் வர்றது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு முடிவுக்கு வந்துடுங்க. ஏன்னா அது இது மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய். கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்டில் அல்லது ஆர்சிசி கான்செப்டில் வேர்ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா? ப்ராப்பராக சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோட பண்ணுற டீமை எங்கே அணுகிறது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க? கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டரில் இருந்து. நாங்கள் 2012 இருந்து பிஇபி கான்செப்டில், ஆர்சிசி கான்செப்டில் வேர்ஹவுஸு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம். அது போக 35 பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நனவாக்குங்க.